அத்தை அத்தை எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அத்தை. என்னது? அம்மா வீட்டுக்கா? எதுக்கு அம்மா வீட்டுக்கு? இல்ல அத்தை, சம்பளம் வாங்கி 15 நாள் ஆகுது. சம்பள காசை எடுத்துட்டு போயிட்டு அம்மா கிட்ட கொடுக்கணும். அதனாலதான் போயிட்டு வரேன்னு சொல்றேன். இங்க பாத்தியாடி, என் பையன் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வருவானா, இவனோ ஆமேத்துக்கு அவங்க ஆத்தா வீட்டுல குடுத்துட்டு வருவாளாம். நல்ல கதையா இருக்குதே. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லிட்டு தானே அத்தை கல்யாணம் பண்ணோம். இப்ப திடீர்னு இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் என்ன அத்தை பண்றது? ஆமா, ஒத்துக்கணும் தான். இப்ப கல்யாணம் இவனுக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்குன்ட்டு சாவர வரைக்கும் குத்துனே இருப்பியா? நானும் பாத்துன்னு கம்முனே உட்காந்து இருப்பேனா? அப்ப இங்க இருக்க செலவுலாம் யாரு பாக்குறது? சரிங்க அத்தை. ஏண்டி, நீ பேசுறது உனக்கே கொஞ்சமாவது நியாயமா தெரியுதாடி? நீ மட்டும் உன் பொண்ணு சம்பாதிச்சு கொடுக்கறத மாசம் மாசம் அமுக்கமா வாங்கி வச்சுக்கிறல. அந்த பொண்ணு வீட்டுல பாவம் என்ன கஷ்டமோ அவ சம்பாதிக்கிறதுல தானே அவ அவங்க அம்மா வீட்டுக்கு கொடுக்குறா. உனக்கு எங்கடி வலிக்குது? உன் புள்ள காசை எத்தனை போய் கொடுக்குறான்? எப்பதாண்டி திருந்துவ? நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. மனசாட்சி இருக்கவங்க யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க.